நீங்க தூங்க போயிட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு முழிக்கும்போது உங்க முதலீடு தானாகவே அதிகமாகியிருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் எந்த வங்கியும் இல்லாம, நடுவுல எந்த ஆட்களும் இல்லாம. இது கற்பனை இல்ல. இதுதான் DeFi 3.0 உலகத்தோட நிஜம். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஆரிஜின் திட்டத்தை பத்தியும், குறிப்பா கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? அதுவும் கரண்ட் இண்டெக்ஸ் 500 அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்ன? இது growth ரேஷியோட எப்படி மாறுபடுது அப்படிங்கறத பத்தி தான் அலச போறோம். கண்டிப்பா. அதாவது DeFi 3.0 தொழில்நுட்பத்தை நீங்க கவனிச்சு வந்திருந்தீங்கன்னா, இந்த ஆரிஜின் புரோட்டோகால் ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட மையமா இருக்கிறது LGNS அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அல்காரிதம் அடிப்படையிலான நான் ஸ்டேபிள் காயின். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பக்கம் நீங்க இத நான் ஸ்டேபிள் காயின்னு சொல்றீங்க. ஆனா நம்மளோட மூலாதாரங்கள்ல ஆரிஜின் திட்டம் ஒரு அனாமதேய மற்றும் தனிப்பட்ட ஸ்டேபிள் காயின் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குறத நோக்கமா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு முரண்பாடா தெரியலையா? ம், அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிள் காயின் கிடையாது. ஆனா அது அந்த அமைப்பை இயக்குறதுக்கான ஒரு என்ஜின் அல்லது அல்காரிதம் டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமா எந்த மையப்படுத்தப்பட்ட அமைப்பும் இல்லாம குறியீடுகளை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான ஸ்டேபிள் காயின் சுற்றுச்சூழலை உருவாக்குறது தான் இதோட இறுதி நோக்கம். அதாவது சந்தையோட ஏற்ற இறக்கங்களை சமாளிச்சு கணித விதிகளின்படி இந்த என்ஜின் இயங்குது. ஓஹோ, அப்படியா? சரி, இந்த என்ஜின் எப்படி செயல்படுதுன்னு பாப்போம். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும், அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவை 0.2% 0.4% வரைக்கும் ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா கூட்டு வட்டி கிடைக்கும்னு மூலாதாரங்கள் சொல்லுது. நேர்மையா சொல்லப்போனா இது கேட்கறதுக்கு ஏதோ காத்திலிருந்து பணத்தை உருவாக்குற மேஜிக் மாதிரி தோணுதே. இந்த வட்டி நிஜமாவே எங்கிருந்து வருது? ஆமா, அது நியாயமான சந்தேகம்தான். ஆனா இது காத்திலிருந்து வர்ற பணம் இல்ல. அல்காரிதம்ல இருக்கிற ரீபேஸ் அப்படிங்கிற ஒரு பொறிமுறை தான் இதுக்கு காரணம். முதலீட்டாளர்களோட பணப்புழக்கம் அப்புறம் நெறிமுறையோட ட்ரெஷரி இருப்பை பொறுத்து டோக்கன்ஸோட விநியோகத்தை அல்காரிதமே தானா சரி செய்யுது. இதன் மூலமா தான் அந்த 0.2லிருந்து 0.4% வரையிலான growth ரேஷியோ சாத்தியமாகுது. அப்படி என்றால் இந்த வளர்ச்சியை நாம எப்படி கண்காணிக்கிறது? இங்கதான் அந்த கரண்ட் இண்டெக்ஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இத ஒரு மரத்தோட வளையங்களோட ஒப்பிடலாமா? ஒவ்வொரு பருவத்திலையும் மரம் எவ்வளோ வளர்ந்திருக்கு அப்படிங்கறத அந்த வளையங்கள் நிரந்தரமா பதிவு செய்யறது போல, இந்த கரண்ட் இண்டெக்ஸ் நம்மளோட அல்காரிதமிக் வளர்ச்சியை பிளாக் செயின்ல நிரந்தரமா பதிவு செய்யுதா? கரெக்ட். இதை விட சிறப்பா அதை விளக்க முடியாது. கரண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் மரவளையம்தான். நீங்க உங்க முதலீட்டை தொடங்குனதிலிருந்து நெறிமுறையோட ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா அந்த டோக்கன்கள் எவ்வளோ பெருகிருக்கு அப்படிங்கறத இது துல்லியமா காட்டுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆழமான சந்தேகம் இருக்கு. growth ரேஷியோ மற்றும் கரண்ட் இண்டெக்ஸ் ஆகிய இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உதாரணமா கரண்ட் இண்டெக்ஸ் 500 அப்படின்னு சொல்லும்போது அதோட உண்மையான கணிதம் என்ன? நல்ல கேள்வி. growth ரேஷியோ அப்படிங்கிறது வட்டியோட வேகம். அதாவது ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் கிடைக்கிற அந்த 0.2% தான் growth ரேஷியோ. ஆனா கரண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நீங்க கடந்து வந்த தூரம். கடந்து வந்த தூரமா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்போ ஆரிஜின் புரோட்டோகால் தொடங்கப்பட்ட முதல் நாள்ல கரண்ட் இண்டெக்ஸ் 1 அப்படின்னு இருந்திருக்கும். ஒருவர் அப்போ ஒரு டோக்கனை வாங்கியிருந்தா, இன்னைக்கு கரண்ட் இண்டெக்ஸ் 500 அப்படின்னு மாறும்போது அந்த ஒரு டோக்கன் தானாகவே 500 டோக்கன்களா மாறியிருக்கும். ஓ வாவ்! அதாவது நான் எந்த ஒரு கூடுதல் முதலீடும் செய்யாம வெறும் கம்ப்யூட்டரோட அல்காரிதம் அப்புறம் ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமாகவே பிளாக் செயின்ல என்னோட ஒரு டோக்கன் 500ஆக பெருகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான மறுக்க முடியாத சாட்சி தான் இந்த இண்டெக்ஸ் எண். சரியா? முற்றிலும் சரி. உங்க கணக்குல எவ்வளவு டோக்கன்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் இது காட்டல. ஒட்டுமொத்த புரோட்டோகாலும் அதோட அல்காரிதமும் தொடக்கத்திலிருந்தே எவ்வளவு வலிமையா பயணிச்சு வந்திருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு வெளிப்படையான மாற்ற முடியாத ஆவணம் இது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. கரண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது DeFi 3.0 உலகத்துல வெறும் ஒரு ஸ்கோர் போர்டு கிடையாது. அது நம்ம முதலீட்டோட உண்மையான கூட்டு வட்டி வளர்ச்சியை படம் பிடிச்சு காட்டுற ஒரு வெளிப்படையான கண்ணாடி. உண்மைதான். எந்த ஒரு மறைமுக கட்டணங்களோ வட்டி வீத குழப்பங்களும் இல்லாம உங்க பணம் என்னவாகிட்டு இருக்கு அப்படிங்கறத நொடிக்கு நொடியா நீங்க வெளிப்படையா கண்காணிக்க முடியும். அதுதான் இதோட சிறப்பு. மிகவும் ஆழமான ஒரு பயணம் இது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. அல்காரிதம்களும் இந்த கரண்ட் இண்டெக்ஸ் தொழில்நுட்பமும் நம்ம செல்வத்தோட வளர்ச்சியை இவ்வளவு வெளிப்படையாகவும் துல்லியமாகவும் பிளாக் செயின்ல நிரந்தரமா பதிவு செய்ய முடியும்னா,
எதிர்காலத்துல பாரம்பரிய வங்கிகள் வழங்குற சாதாரண பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க.